தோசை லவர்ஸ்லாம் அசம்பிள் ஆகுங்க. அதுவும் எஸ்பெஷலி பொடி தோசை லவர்ஸ் வாங்க என் வீட்டு ஸ்டைலில் எப்படி நான் செஞ்ச பொடி தோசை ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணி நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் தனித்தனியாக வந்து வறுத்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, காஷ்மீரி மிளகாத்தூள், நிறைய கருவேப்பில்லை, பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாமே நம்ம வறுத்துட்டு ஆற வச்சு இந்த மாதிரி அரைச்சி ட்ரையான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எனக்கு 1 மாதம் கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட்டாக நான் வந்து வெள்ளை எள்ளு மேலே தூவி விடுவேன். இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளேவரு. அதனால் நான் லாஸ்ட்டாக ஒரு 2 கைப்பிடி தாராளமாகவே போடுவேன். உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து தான், அதனால் நம்மளுக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாகவே போடலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம வழக்கம் போல் தோசையை சுட்டுக்கலாம். மாவு எடுத்து எங்கள் வீட்டு தோசை நல்லா முருகலாக வரும். ஏன்னா நான் கொஞ்சம் 2 கைப்பிடி பச்சரிசி சேர்ப்பேன், அதனால் நல்லாவே தோசை வந்து முருகலாக வரும். இப்போ நல்லா தாராளமாக எடுத்து பொடியை போட்டுக்கலாம். கஞ்சத்தனமே வேண்டாம், நல்லா பொடியை போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். திருப்பி போட்டால் பொடி கருகிரும், அதனால் மூடி போட்டு எடுங்க. நல்லா எவ்வளோ முருகலாக பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பொங்கல் ஹாலிடேஸ் வேறு விட்டுட்டாங்க, அதனால் நம்ம மாவும் இந்த இட்லி பொடியும் ஸ்டாக் வச்சிட்டோம்னா மார்னிங் லேட்டாக நைட் ஷிஃப்ட் முடிச்சு மார்னிங் லேட்டாக எழுந்திரிக்கிறப்ப கூட நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக தூங்கிடலாம். பிகாஸ் நிக்கி வந்து சுட்டு கொடுத்துருவான், பாப்பாக்கும் சரி அவனும் சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்குவாங்க. அதனாலேயே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நிறைய அரைச்சி வச்சுட்டேன். இதுக்கு சட்னியே வேணால் நெய் இல்லைனா பட்டர் இருந்தால் போட்டு தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. பொடி தோசை லவர்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு ஹார்ட் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடல்ஸ்.